well-being insight from the Quran அப்படின்னு சொன்னால் குர்ஆன்ல இருந்து குர்ஆன் சொல்லக்கூடிய சில மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்கு, மனநல பிரச்சனைகள். குர்ஆன் பேசக்கூடிய சில மனநல பிரச்சனைகள் இருக்கு. இத குர்ஆன் எப்படி பார்க்குது? இதுக்கு குர்ஆன் என்ன தீர்வு சொல்லுது? குர்ஆன் மட்டும் இல்ல, வஹி. குர்ஆன் சொன்னா என்ன தீர்வு கொடுக்க போறது? அதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். அடுத்தது அல் குர்ஆனில் இடம்பெறும் சில உளவியல் சார்ந்த நோய்கள். ஓகே, அல் குர்ஆன்ல இடம்பெறக்கூடிய சில உளவியல் சார்ந்த நோய்கள் இதெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? முதலாவது பொறாமை, அடுத்தது பெருமை, விரக்தி, வெறுப்பு, கோபம், பாசாங்குத்தனம், கஞ்சத்தனம், ஏமாற்றம், பதற்றம், தொடர் பயம், இதெல்லாம் இருக்குது. இது போக இன்னும் நிறைய இருக்குது. அதே போல சொல்ல இல்லையா, ரியா, முகஸ்துதி, இதுவும் ஒரு உளவியல் பிரச்சனை தான். அதே போல ஷிர்க், இணை கற்பித்தல், இதுவும் ஒரு உளவியல் பிரச்சனை தான். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் வேற ஒரு வகுப்புல நடக்கும். நாங்க இதை தொடர்ந்து இது சம்பந்தமா இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அடுத்தது தொடர நாங்க பார்க்கிற நேரத்துல முதலாவது பொறாமை. பொறாமைன்னா என்னென்ன விளைவுகள்? நிறைய பேர் பொறாமை கூடாது, பொறாமை கூடாது, என்ன பொறாமை பண்றாங்களா அப்படிலாம் பேசுவோம். பொறாமைனா என்னன்னு சொல்லி அதுக்கான ஒரு டெபினிஷன், இந்த வரைவிலக்கணம் என்று பார்க்கணும். பொறாமை என்பது மற்றவர்களின் நன்மை, அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதே போல மற்றும் அபிவிருத்தியின் மீது கொள்ளப்படும் வெறுப்பு. ஒருத்தர்கிட்ட நல்ல விஷயம் நிறைய இருக்குது, நல்ல கார் இருக்குது, நல்ல பங்களா இருக்குது, நல்ல செல்வமா இருக்கிறாரு, நல்ல வசதியா இருக்கிறாரு, நல்ல அபிவிருத்தி, நல்ல பரக்கத்து இருக்குது அவர்கிட்ட, தொழில் எல்லாம் வியாபாரம் எல்லாம் பரக்கத்தா இருக்குது. இந்த நேரத்துல இதை பார்த்து இன்னொரு நபர் கொள்ளக்கூடிய வெறுப்பு உணர்வு, அதுதான் என்னது? பொறாமை. இது ஒரு நபரை பாதிக்கும் மிகவும் ஆபத்தான உளவியல் நோய்களில் ஒன்று. அப்ப இந்த பொறாமை என்பது அவரை மட்டும் இல்ல, இவரையும் தான், இவரோட சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த பொறாமையின் காரணமா இவர் மட்டுமே எப்படி இருப்பாரு? பொறாமை வந்தா என்ன நடக்கும்? பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். பிஹேவியர் சேஞ்ச் ஆகினா என்ன நடக்கும்? இவர் கோபப்படலாம், எரிஞ்சு விழுவாரு, வீட்டோட மனைவியோட எரிஞ்சு விழுவாரு, பிள்ளைகளோட எரிஞ்சு விழுவாரு. பாக்குற நேரத்துல எல்லாம் என்ன அவர் வசதியா இருக்கிறாரு போல, அந்த கார்பகலா இருக்குது, என்ன ஹலால உழைச்சாரா, ஹராமா உழைச்சாரா, எங்க இருந்தா பணம் வருதோ, திடீர்னு எப்படி ஒரு செல்வந்தராக ஆகலாம் என்று சொல்லி புறம் பேசுதல், இட்டு கட்டுதல் போன்ற பாவத்துல போய் என்ன செஞ்சிருவாரு? உழுவுறதுக்கான வாய்ப்பு கூட இதுல இருக்குது. அப்ப சோசியல் ஸ்ட்ரக்சர் என்னது? நல்ல பண்புகளோடு வளரணும் என்ற அந்த பண்பே இல்லாமல் போயிட்டு பாவத்துல விழுந்துட்டாரு, தன்னை அறியாமலை. அதே போல மற்றவர்களின் வாழ்க்கையும் அது அழிக்கிறதுக்கு வழிவகுச்சிடும். அப்போ அவரை பத்தி தப்பான எண்ணத்தை ஒரு 4-5 பேர்கிட்ட பேசும் நேரம் இப்போ ஒரு பெரிய ஒரு போஸ்ட் எல்லார்கிட்டே பரவாயில்ல, ஆமா அவருக்கு கார் வச்சிருக்காரு, பங்களா வச்சிருக்காராம், பெரிய வசதியா இருக்கிறாராம், நல்ல செல்வம் வருதா, சொத்து வருதா, கடையில பிசினஸ் தான் டெவலப் பண்றாரா, எங்க இருந்து பணம் வருது, இது மட்டும்தானா அவருக்கு தொழில், வேற ஏதாச்சும் பண்றாரா அப்படின்னு என்ன செய்வாங்க? எல்லாருமே உளவு பார்க்க ஆரம்பிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு விஷயம் என்னது? யாரை பத்தியும் துருவி துருவி நீங்கள் தேடாதீர்கள் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பொறாமை எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொண்டு சேர்த்துடும். அப்போ பொறாமை என்னென்ன காரணங்களுக்கால் ஏற்படுது, என்னென்ன நடந்தால் இந்த பொறாமை ஏற்படும் என்று பார்க்கிற நேரத்துல முதலாவது இது பொறாமை என்று சொன்னால் இது ஒரு அதீத ஆசை, பேராசைன்னு சொல்லுவோம் இல்லையா? இது பிறர் பெற்ற நன்மையை பெற வேண்டும் என்று ஆசை. சில நேரத்துல அவர்கிட்ட நல்ல வசதியா இருக்கிறாரு, நல்ல வீடு இருக்குது, நல்ல கார் இருக்குது, நல்ல சொத்து இருக்குது, நல்ல செல்வம் இருக்குது, இது எனக்கும் வேணுமே, அவருக்கு எப்படி கிடைச்சிடும், எனக்கும் கிடைச்சிடும் என்று சொல்லிட்டு ஒரு பேராசை. தன்னிடம் எது இருக்கிறதோ, அண்ணா எதை கொடுத்திக்கிறானோ அதை பொருந்தி கொள்ளாம, என்னுடைய லைஃப் எவ்வளவு அழகா போகுது அதை பார்க்காம அடுத்தவங்களையே பார்த்து 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 வாழ்றவங்களுக்கு தான் இது பேராசைப்படுவாரு. இரண்டாவது அதிருப்தி. இது ஒரு நபரிடம் இருக்கும் அதிருப்தி மீதான அதிருப்தி. எப்படின்னு சொன்னால் தன்னை பத்தியும் ஒரு அதிருப்தி, தனக்கிட்ட இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஹெல்தி லைஃப், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர்கள், நல்ல உறவினர்கள், என்னுடைய பக்கத்து வீட்டாளர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க, இதை பார்த்து எந்த திருப்தியுமே இல்லை. எப்ப பார்த்தாலும் அதிருப்தி, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், அது இருந்தா நல்லம், இது இருந்தா நல்லம், எனக்கு இந்த மாசம் கொஞ்சம் ப்ராஃபிட் கூடுதலா கிடைச்சா நல்லம், எதை கொடுத்தாலும் திருப்தி போல. அதே நேரம் வேற ஒருவரை பார்த்து அது அவருக்கு எப்படி கிடைக்க முடியும், அவருக்கு கிடைக்கவே கூடாது, என்னால ஏற்றுக்கொள்ளவே ஏறுதில்லை, அவருக்கு எப்படி இவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது, எப்படி சந்தோஷமா வாழ்றாரு, என்னால ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு அதை பார்த்து ஒரு அதிருப்தி, தன் மீதான அதிருப்தி, தன்னை சூழ வேற யாராவது நல்லா இருந்தா அதை பார்த்து ஒரு அதிருப்தி. அடுத்தது மூணாவது ஒப்பீடு செஞ்சு பார்க்கிறது.
இது தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு அவர்களை விஞ்ச முயற்சிப்பது. சொல்லுவாரு, பாருங்க நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பிசினஸ் பண்றேன், எங்களோட பேக்ரவுண்ட பாருங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட். இப்போ எங்களை விட அவர் எந்த லெவல்ல பெர்ஃபார்ம், எப்படி நான் செய்யாத பிசினஸ் அவர் செய்யறாரு, அவருக்கு மட்டும் எங்களிலிருந்து இவ்வளவு பணம் கிடைக்குது, ஃபேமிலிகளோட குடும்பத்தோட எப்படி சந்தோஷமா அவர் வாழ்றாரு, எனக்கிட்டே இவெல்லாம் இருக்குது, நான் தான் முன்னாடி நிற்கணும், அவர் எப்படி இந்த இடத்துக்கு வரலாம்னு சொல்லி இவர் கம்பேர் பண்றாரு. கம்பேர் பண்ணி 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 என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா, அவருடைய மனசுல ஒரு வகையான குரோதமும் வஞ்சகமும் பொறாமையும் ஏற்பட்டு ஒரு உளவியல் நோயாளியாகவே ஆயிடுவார். நாங்க ஏன் அடுத்தவங்களை விட்டு பார்க்கணும்? இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொத்து, இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கை, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆயுள் காலத்தை பற்றி யோசிச்சாலே போதும். ஓகே, இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு அழகா நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம். வேற யாரையும் பார்த்து நான் யாரையும் கம்பேர் பண்ணவே கூடாது அப்படின்றது. அடுத்தது வளர்ப்பு முறை. இந்த பொறாமை வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுல ஒன்றுதான் வளர்ப்பு முறை. அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படி வளர்ப்பாங்களோ அது என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பாருங்க, ஒரு நபர் பொறாமை மற்றும் பொறாமையால் வகைப்படுத்தப்படும் சூழலில் வளர்ந்து அவங்களோட உம்மா பாப்பா கிட்ட இந்த பொறாமை குணம் இருந்திருந்தால், அவர்களுடைய உறவினர்களுக்கிட்ட இந்த பொறாமை குணம் இருந்திருந்தால், ஒருவேளை நாங்க என்ன பண்ணுவோம், பிள்ளைகள் இருப்பாங்க, பிள்ளைகளை பக்கத்துல வச்சுட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக் கொள்வாங்க. பாருங்களேன் அவர் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு எப்படி இப்படி நல்ல ஜாலியா இருக்கிறாங்க, நல்ல வசதியா இருக்கிறாங்க, அங்க கட்டி கொடுத்துருக்காங்க, இங்க கட்டி கொடுத்துருக்காங்க, அந்த பிசினஸ் பண்றாரு, இந்த பிசினஸ் பண்றாரு. பிள்ளைகளை பக்கத்துல வச்சு நாங்க என்ன பண்ணுவோம், இப்படியான ஒரு கன்வர்சேஷன் நடக்கும். அப்படி நடத்துற நேரம் இந்த வார்த்தைகள், இந்த பொறாமை குணம் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படுது, கடத்தப்படுது. இப்படியான சூழல்ல வளர்ந்தவர் ஒரு பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு பின்னால, அவர் ஒரு 15, 20, 30 வயதுக்கு வந்ததுக்கு பின்னால அவருக்கும் இதே குணம் ஒட்டி கொள்ளுது. எங்கிருந்து வந்தது, தன்னுடைய தாய் தந்தையர்கள் விட்ட பிள்ளை இந்த பிள்ளையும் பொறாமை குணம் கொண்ட பிள்ளையாக எதிர்காலத்துல மாறுறாரு. அப்ப இப்படின்னு பார்க்க நேரத்துல நம்மள ஒரு சைல்ட், எங்களோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேஷனா மோசமான ஒரு உளவியல் பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக மாறும். அப்ப இதனால விலை கொள்ளும், இதெல்லாம் காரணம். ஓகே, அடுத்தது குர்ஆன் இத பத்தி என்ன பேசுது, ஹதீஸ் இத பத்தி இந்த பொறாமை பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்க நேரத்துல அல்லாஹ் சொல்றான், வமை யஹ்சுது அலா மா ஆதாஹு அல்லாஹு மின் ஃபத்ல். அல்லாஹ் ஒருத்தருக்கு என்ன செஞ்சிக்கிறான், அல்லாஹ்விடம் இருந்து ஞாபகத்துக்கு நல்ல அருள் கொடைகளை கொடுத்திருக்கிறான். கொடுக்கிற நேரம் இவர் என்ன செய்யறாரு, இன்னொருத்தர் பார்த்து பொறாமப்படுறாரு. இப்படி பொறாமப்படுற நேரத்துல ஃபலா கைர ஃபீமா ஆதாஹு அல்லாஹு, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடியது எந்த நலவையுமே இல்லாம போயிடும். அல்லாஹ் தந்தது உங்களுக்கு வேறையா தருவான், இன்னொருத்தருக்கு வேறையா கொடுப்பான். அல்லாஹ் சொல்றாங்க, சிலரை விட நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், சிறப்பு வாய்ந்தவர்களாக வச்சுக்கிறோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் அவருக்கு இருக்க முடியாது. நல்ல செல்வம் இருக்குது, நல்ல பணம் இருக்குது, எல்லாம் இருக்கும். பார்க்கிற நேரம் ஒரு ரிச் லைஃப் வாழ்றவர் மாதிரி தோணும். ஆனால் நிம்மதி சந்தோஷம் என்று பார்க்கிற நேரத்துல நாங்க ஒரு பெரிய லெவல்ல இருப்போம். எங்களுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் அவருக்கு இருக்கவே முடியாது. யோசிச்சு 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 இரவு பகலா பிசினஸ்லயே இருப்பாரு. ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கறதுக்கு இல்ல, பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கறதுக்கு போதாது, உறவினர்களுக்கு டைம் கொடுக்கறதுக்கு இல்ல அவருக்கு. அவ இப்படியா ஒரு லைஃப் அவர் வாழ்றாரு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கூட அல்லாஹ் கொடுத்த ஒன்றை பார்த்து ஒருத்தர் பொறாமை கொள்றாருன்னு சொன்னால் அதுல நிலவே இல்லாம போயிடும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அதே போல அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க பாருங்க, ஈயாக்கும் வல் ஹஸத, உங்களுக்கு பொறாமை கொள்வதை, பொறாமை குணத்தை நான் எச்சரிக்கிறேன். பொறாமை என்ற குணத்தையே விட்டு போடுங்க. ஃபஇன்னல் ஹஸத யஅகுல் ஹஸனாத், இந்த பொறாமை என்பது நன்மைகளை அப்படியே தின்று தொலைத்து விடுகிறது. நீங்க பொறாமை கொண்டதுனால நான் சொன்னேன் இல்லையா, கோபம் வரும், அடுத்தவரை பத்தி புறம் பேசுவோம், இட்டு கட்டுவோம், பொய் சொல்லுவோம், இதெல்லாம் இருக்குது. இப்படியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நாங்க செய்யக்கூடிய இந்த மாதிரியான பாவங்களால அப்படியே இல்லாமல் போய்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், கமா தக்குனார் அல் ஹதர், தக்குனார் அல் ஹதர், விறகை எப்படி நெருப்பு சாப்பிட்டு விடுகிறதோ, நெருப்புல விறகு போட்டா எப்படி அவசரமா முடியுதோ அதே போல இந்த பொறாமை என்பது நன்மைகள் எல்லாத்தையும் தின்னு தொலைத்து விடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த ஒரு விடயம். அப்ப குர்ஆன் அல்லாஹ் இப்படி சொல்றான், ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறாமையை கொள்ளவானவன்றாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயலாக இந்த பொறாமை இருக்கும்ன்றதை நாங்க கவனிச்சுக்கிறோம். அடுத்தது, இந்த பொறாமை குணங்களை நாங்க தவிர்ப்பதற்கான சில வழிமுறைகள், இது உளவியல் ரீதியாகவும் சரி, குர்ஆன் சொன்னா ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் இத அமைச்சிருக்குது. முதலாவது வந்து திருப்திக்கான பயிற்சி செய்தல். நாங்க முதலாவது எதையும் நாங்க எக்ஸப்ட் பண்ணணும், திருப்தி கொள்ளணும். எனக்கு இந்த இருக்கிறது எனக்கு ஓகே சொல்லுவாங்க இல்லையா, லைசல் கினா கஸ்ரத்துல் மால் அவ் கஸ்ரத்துல் அர்த். செல்வம் என்பது அதிகமாக பணமோ அதிகமான பொருளோ வச்சிருப்பது அல்ல செல்வம்.
அது கினா என்பது கினன்னஸ், உள்ளத்தில் செல்வந்தனாக இருக்க வேண்டும். என்னிடம் இருக்கிறது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சஹாபாக்கள் ஹிஸ்டரி நான் பார்க்கிற நேரம், யுத்தங்கள் வார நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழுமையாக கொடுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு பங்கு கொடுப்பாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு பங்கு கொடுப்பாங்க. உண்மையிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அவர் கொடுத்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்ததை விட எவ்வளவோ மனிதனுடைய பார்வையில மிக பிரம்மாண்டமான சொத்துக்களை கொடுத்திருப்பாங்க. இருந்த போதிலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்ததை ஒட்டுமொத்தமாக கொடுக்கிறார். அப்ப நான் விளைவு என்னன்னு சொன்னால், நம்மளோட உள்ளம் செல்வந்தமாக இருக்கிற நேரத்துல இருப்பதை வைத்து நாங்கள் செல்வந்தனாக வாழணும். எனக்கு 2000 ரியால் கிடைக்குது, அவருக்கு 10,000 கிடைக்குது, அந்த கம்பேர் பண்ணாது. 2000 ரியாலில் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அழகா அமைத்துக் கொள்வது என்று ஒரு திட்டமிடல் வச்சுக்கணும். எவ்வளவு நிம்மதியா வாழணும், எவ்வளவு சந்தோஷமா வாழணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, மன நிம்மதியோட ஒரு வாழ்க்கை, ஃபேமிலியோட அழகான ஒரு வாழ்க்கை, மைண்ட்ஃபுல்லா நாங்க வாழணும், மைண்ட்ஃபுல்னஸோட. அப்ப இப்படி எல்லாம் நான் முதலாவது என்ன செய்யணும், திருப்தியை எடுத்துக்கணும், திருப்திக்காக பயிற்சி செய்யணும். எது இருந்தாலும் போதும், ஓகே இன்னைக்கு இந்த சாப்பாடா, ஓகே நான் திருப்தி, இறைவன் எனக்கு நாடினது இதுதான். அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு ஆன்மாவும் இறைவன் அந்த ரிஸ்க கொடுக்காம மூத்தாக்க மாட்டான். எனக்கு இதுதான் அளந்திருக்குது, நான் இதை சாப்பிட்டு போறேன், எனக்கான வேலை இதுதான், நான் அதை செஞ்சுட்டு போறேன், என்னுடைய பிள்ளை இப்படித்தான் இருப்பாரு, என்னுடைய மனைவி இப்படித்தான் இருப்பாங்க, எல்லாத்தையும் நான் எக்ஸப்ட் பண்ணி திருப்தி காணணும். திருப்தி இல்லைன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய மனநோயாக மாறிடும். அடுத்தது நல்ல விடயங்களில் கவனம் செலுத்துது. நாங்க எப்பொழுதும் நல்ல நல்ல விடயங்கள் ஏற்படணும், நல்ல மீனிங்ஃபுல்லான ஒரு அர்த்தம் உள்ள யூஸ்ஃபுல்லான பயனுள்ள ஒரு செயல்களை நான் ஈடுபட்டு வர நேரம் இந்த பொறாமைக்கு நான் யோசிக்கவே மாட்டோம். அவர் எப்படி உழைச்சாரு, எப்படி சம்பாதிச்சாரு, எங்கால பணம் வருது, என்னென்ன பிசினஸ் பண்றாரு, இது நமக்கு தேவையே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. ஒரு அழகான முஸ்லிம் யார், சிறந்த முஸ்லிம் யாருன்னு பார்க்கிற நேரம் தேவையில்லாத விடயங்களில் தலைப்பட மாட்டார், விட்டு போடுவார். உங்களோட டியூட்டி என்ன, உங்களோட வேலை என்ன, மார்க்கம் எதை சொல்லுது, குர்ஆன் எதை பேசுது, சொல்லுங்க, இவ்வாறு செய்யுங்க, நல்ல மக்கள் செய்யுங்க, உலக சம்பாதிங்க, குடும்பத்தை பாருங்க, பிள்ளைகளை சிறந்தவர்களாக வழிநடத்துங்கள், வளர்த்தெடுங்கள், போதும். தேவையில்லாத விடயங்கள், அவர் அப்படி, இவர் இப்படி, அந்த சொசைட்டில இப்படி, இந்த சொசைட்டில இப்படி, தேவையில்லாத விடயங்களை பேசுவது சிறந்த முஸ்லிமுக்கு அழகல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே கண்டிச்சிருக்கிறாங்க. அதே போல நேர்மறை சிந்தனை, யாரை பார்த்தாலும் நாங்க பாசிட்டிவாவே நினைப்போம். நான் அதிகமாக சொல்றது, தும்முல் முஃமினீன கைரா, முஃமின்களை நல்லவர்கள் சிறந்தவர்கள் என்றே நினைத்து விடுவீங்க. அவங்க பாவம் செய்வாங்க, அவர் சொல்லி இருக்கலாம், அவர் பேசி இருக்கலாம், அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட பார்த்தா ஒருவேளை இவர் தப்பாக நடந்திருக்கலாம், இது எங்களுக்கு தேவையே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது என்ன, தும்முல் முஃமினீன கைரா, முஃமின்களை சிறந்தவர்கள் நினைச்சிட்டு போங்க, முடிஞ்சது. யாரை பத்தியும் ஒரு தீய எண்ணம் எனக்கு வராது. அதே போல பொறாமை மற்றும் பொறாமையால் வகைப்படுத்தப்படும் சூழலில் இருந்து விலகி இருத்தல். என்னுடைய நான் வசிக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே இந்த மாதிரி பொருளை பேசுறாங்க, நான் வசிக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே பொறாமப்படுறாங்கன்னு சொன்னாங்க, அந்த சூழல் எனக்கு தேவையே இல்லை. அந்த இடத்தை விட்டு நான் அவசரமாக காலி பண்ணி வேற இடத்துக்கு போறதுதான் மிகச்சிறந்த ஒரு தீர்வு. ஏன், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஜெனரேஷன் நல்லா வரணும், அடுத்த தலைமுறை அதை விட நல்லா வரணும். நான் இருக்கக்கூடிய இந்த சூழல் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் என்னுடைய சமூகத்திற்கும் தலைமுறைக்கும் பாதிப்பாக இருக்கும் சொன்னால் அப்படியான ஒரு சூழலே தேவையில்லை எனக்கு. அப்ப உடனடியாக என்ன செஞ்சு, சூழல் மட்டுமா, நண்பர்களும் தான். எந்த நண்பர்கள் எல்லாம் உங்களை பாவ செயல்களில் ஈடுபடுவதற்கு வழிவைக்கிறாரோ அந்த நண்பர் சேர்க்கிலே எனக்கு வாங்க. சிறந்த நண்பர்கள் சொல்லுவாங்க, அல் ஜாலிஸ் அல் ஜலீஸ் அல் ஜலீஸ் தைப் அல் ஜலீஸ் ஹசன் சொல்லுவாங்க, நல்ல நண்பர்களை தேர்வு செய்கிறேன். உங்களை கைட் பண்ணக்கூடியவர்கள், நல்ல நன்மைகளை சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நண்பர்கள், இபாதத்துகளுக்கு வழிகாட்டக்கூடிய நண்பர்கள், மறுமையில உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்துவதற்கு இங்க விதை போடக்கூடிய நண்பர்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சரை உடைக்கக்கூடிய, சமூகத்துல இதெல்லாம் பாவமாக பார்க்கப்படுதோ இதெல்லாம் செய்வதற்கு, இந்த மாதிரியான விடயங்களில் ஈடுபடுவதற்கு உங்களை அழைத்துட்டு போற நண்பர்கள் அவங்க நண்பர்களே அல்ல. அப்ப இந்த மாதிரியான சூழலை தவிர்த்துட்டோம்னு சொன்னால் நான் இந்த பொறாமை குணத்தை தவிர்த்து கொள்ளலாம். சோ இது வந்து முதலாவது இந்த உளவியல் ஒரு நோயாக நாம பார்க்கிறோம். அடுத்தது நாம பார்க்கிறது பெருமை. மிக மோசமான ஒன்று பெருமை கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, பெருமை கொள்ளக்கூடியவன் இறைவனோடு போர் கொடுக்கிறான்னு சொன்னாங்க. பெருமை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது, யாருக்கும் கை வைக்கிறதுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. அப்ப அல்லாஹ்வுக்கே மட்டும் உரித்தான ஒன்றை நாம் எப்படி கொண்டாடுறது? பெருமைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. பெருமைக்கு இன்னொரு பேர் அகங்காரம். ஓகே, அகங்காரம் என்பது ஆணவம், மற்றவர்களை விட மேன்மை, தங்களை விட தாழ்ந்தவர்களை இகழ்வது என்று வரையறுக்கப்படும். முதலாவது என்பது ஆணவம் கொள்வாரு, எப்ப பார்த்தாலும் பெருமை, நான் தான் பிடிக்கிறேன், நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு கொள்வாரு. மற்றவர்களை விட நான் தான் டோப்பு, அவன் அவனோட ஃபேமிலி எப்படி, அவனோட ஃபேமிலி எப்படி, அவரோட ஊர் எப்படி, நாங்கெல்லாம் உயர்ந்த இடத்துல நின்று பார்க்கிறோம் அப்படின்வாங்க.
அடுத்தவர்களை கொஞ்சம் தாழ்வா பார்க்கிறது, எல்லாரையும் கொஞ்சம் ஏளனமாக பார்க்கிறது. இப்படி என்று சொன்னால் இது பெருமைக்குரிய அடையாளங்கள். அதே போல இது பல உளவியல் மற்றும் சமூக பிரச்சனைகளை கொண்ட மக்களை தாக்கும் ஒரு மனநோயாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த பெருமை என்றது உளவியல் சார்ந்த நோய், அதே நேரம் வந்து சோசியலா பார்க்கிற நேரம் கூட எல்லோரையும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உளவியல் நோய். நான் தான் சிறந்தவன், நான் தான் பெருசு, நான் தான் ரைட்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னால் மிகப்பெரிய உளவியல் பிரச்சனை தான் இது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய பார்வைகளை கூட இன்னொருவருடைய இடத்தில் நின்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற நேரத்துல ஒரு பேர் நான் செஞ்சது தவறாக எனக்கு தோணும். என்னுடைய வார்த்தைகள் நான் சரியாக பேசுறேன்னு நினைப்பேன். ஆனால் அடுத்தவர்கள் இடத்துல நின்று பார்க்கிற நேரம் ஒருவேளை நான் பயன்படுத்திய அந்த வார்த்தை பிழையானதாக இருக்கும். அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ பாருங்க, அல்லாஹ் இந்த பெருமையை வந்து காஃபிர்களின் குணாதிசயங்களில் ஒன்றாக விவரிக்கிறார். காஃபிர்கள் தான் பெருமை கொள்வான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே போல மேலும் இது கட்டளைகளை மீறிய ஆணவம் கொண்ட சபிக்கப்பட்ட சைத்தானின் பண்புகள் ஒன்று. பெருமை யாருடைய குணம்? ஷைத்தான்ட குணம். ஷைத்தான் ஏன் வந்து இப்லீஸ் ஆக முதல் தடவையாக ஏன் அல்லாஹ்வால் இந்த உலகத்துக்கு தூக்கி எறியப்படுகிறான்? சபிக்கப்பட்டு பெருமை கொண்டான். இந்த மனிதனுக்கு நான் வந்து சுஜூத் செய்யறதா? நாங்கள்லாம் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டார்கள், இந்த களிமண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு. அப்போ அந்த நேரம் என்ன செய்யறான்? அவன் கம்பேர் பண்றான். இவங்க எல்லாம் தாழ்ந்தவங்க, இவங்க எல்லாம் உயர்ந்தவங்க. இஸ்லாத்துல பாகுபாடே கிடையாது. இவர் தாழ்ந்த ஜாதி, இவர் வந்து உயர்ந்த ஜாதி. அந்த பாகுபாடே இஸ்லாத்துல கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டியை உடைச்சு போடுறாங்க. அதனால சஃப்ல யார் முதல் வந்தாலும் சொல்லலாம், என்ன வேலை பார்க்கிறவர் வந்தாலும் சொல்லலாம். டாக்டர், அதே போல வந்து இன்ஜினியர், அந்த லோயர், எந்த ஒரு ஜொப்ல இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் தாமதமாக வந்தா அவங்களுக்கு கிடைக்கிற இடத்துல தான் சொல்லுவாங்க. ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடியவர், ஒரு ரோட கிளீன் பண்ணக்கூடியவர் டெஸ்டுக்கு வராரு, இமாமுக்கு பின்னாடி டிரெக்டர் சொல்ல முடியும். இஸ்லாம் கூறக்கூடிய சமத்துவம் தான் இது. அப்ப இந்த மாதிரியான பெருமைக்கு இடமே இல்லை என்றதை விளைவிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இது பெருமை. பெருமை என்பது காபிர்களின் பண்பு, அதாவது இறை நிராகரிப்பாளர்களின் பண்பு. அதே நேரம் ஷைத்தானுடைய மிக முக்கியமான ஒரு குணம் தான் இந்த பெருமை. அடுத்தது, இந்த பெருமை ஏற்படுவதற்கான காரணங்கள் ஒண்ணு வந்து ஆணவம். ஆணவம் என்பது இந்த பெருமை தான். பெருமைன்னு சொன்னாலும் இது கொஞ்சம் வித்தியாசம். ஒருவர்னு சொல்லுவாங்க. ஒருவர்னு சொல்ல நேரம் தான் தான் ஒரு வகையான ஆள். நான் தான் எல்லாம், என்னால்தான் அது முடியும், நான் இருந்தால்தான் அதை சாதிக்க முடியும், தன்னை மட்டுமே ஒரு இடத்துல வந்து உயர்த்தி பேசக்கூடிய ஒரு தன்மை. அதே நேரம் வந்து பாராட்டு மோகம். இவர் எல்லா நேரத்திலும் எனக்கு பாராட்டு கிடைக்கணும், எல்லாரும் என்ன பத்தி தான் பேசணும். ஒரு சொசைட்டில அவர் வாழ்றதாக இருந்தால் இந்த சொசைட்டில என்ன பத்தி தான் பாராட்டணும், வேற யாரையும் பாராட்டத்தை விரும்பவே மாட்டாரு. இப்படியான நேரத்துல என்ன நடக்கும்? பெருமை ஏற்படும். அதே போல பொருள் அல்லது தார்மீக வெற்றி. அவருக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு சக்சஸ் கிடைச்சிருச்சு, நல்ல வெற்றி கிடைக்குது, ஸ்டடீஸ்ல இருக்கட்டும், பிசினஸ்ல இருக்கட்டும், ஏதாவது ஒரு வெற்றி கிடைக்கிற நேரம் இவர் சொல்லுவாரு, நான் என்னாலதான் சம்பாதிச்சது, பாத்தீங்களா எப்படி பிசினஸ் எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் நான் பாத்தீங்க, பாத்தீங்கன்னா என் மகன் எப்படி மார்க்ஸ் எடுத்துக்கிறாரு, நாங்க வளர்த்தோம். இப்படிதான் பெருமை கொள்வார். இந்த மாதிரியான வெற்றி, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பெருமையை ஏற்படுது. அதே போல தவறான வளர்ப்பு முறை. நான் ஆல்ரெடி சொன்னேன், பொறாமைக்கு எப்படி தவறான வளர்ப்பு முறை காரணமோ இந்த பெருமைக்கும் தவறான வளர்ப்பு முறை தான் காரணம். சில ஃபெமிலிஸை நாங்க என்ன செய்யணும்? இலகுவாக பார்க்கணும். அவங்க சொன்னா ஆழத்தில் பார்த்து பழகுவாங்க. யாரோட சேரணுமோ, யாரோட பழகணுமோ அவங்களை பார்த்து பழகுவாங்க. இப்படியான ஃபெமிலியில என்ன செய்வாங்க? அப்படியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அந்த பிள்ளையை கொடுத்து என்ன செய்வாங்க? வழிநடத்திட்டே வருவாங்க. அப்ப பெருமை குணம் கொண்ட நேரத்துல வந்து அந்த பிள்ளைக்கு நடக்கும். அந்த பெருமை குணம் தான் ஒட்டி கொண்டு அது தவறான வளர்ப்பு முறை. சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இந்த மார்க்கத்துல, இந்த சமயத்துல பெருமை என்றதுக்கு ஒரு எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. அடுத்தது, இந்த பெருமை பத்தி அல் குர்ஆன் சொன்னால் என்ன சொல்லுதுன்னு பாக்குறேன். வலா துஸகிர் ஹத்தக லின்னாஸ். மக்களுக்கு உங்களோட முகத்தை புறம் திருப்பிட்டுலாம் பேசுறாதீங்க. மூஞ்சல செஞ்சிடக்கூடாது. வந்து பேசினா எல்லாரோடும் அழகாக கையை கொடுத்து நெஞ்சுக்கு நேராக பார்த்து, மூஞ்சுக்கு அவருடைய முகத்தை பார்த்து, கண்ணுக்கு நேராக பார்த்து சிரிச்சு பேசுங்க. தபஸ்ஸும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, முஸாஃபஹா செய்யுங்க, முஆனகா செய்யுங்க. முஸாஃபஹா செய்றார், முஆனகா செய்றார் என்று சொன்னால் அவர்கள் பிரியும் பொழுது அவருடைய பாவங்கள், சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே நேரம் வந்து ஒருத்தர் வந்து தபஸ்ஸும் சிரிக்கிறார் என்று சொன்னால் ஒரு சகோதரனை பார்த்து இது கூட சதக்காவாக பார்க்கப்படுது. ஒருத்தர் நாங்க மூஞ்சி திருப்பிட்டு போறோம். அப்ப ஏன் மூஞ்சி திருப்பிட்டு போகணும்? அவருக்கு நாம என்ன பேசுறது? எங்களை ஸ்டேட்டஸே இல்ல அவரு. அவருடைய லெவலுக்கு நாங்க தான் இறங்கி பேசணுமா? இந்த மாதிரியான பாகுபாடே கூடாது. குர்ஆன் சொல்லுது, யாருக்கும் உங்களோட மூஞ்சி திருப்பிட்டு பேசுறாதீங்க.
வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, இந்த பூமியில நீங்க பெருமை கொண்டு நடக்க வேணாம். நடக்கணும் எப்படி? பெருமை அடித்துக் கொண்டு, என்னாலதான் இதெல்லாம் நடக்குது, இந்த சொசைட்டி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான், என் ஃபெமிலியை நான் இவ்வளவு தூக்கி வச்சுக்கிறேன், அது நான் தான் காரணம், எல்லா விஷயத்துக்கும் நான் தான் காரணம், இந்த உதாரணத்துக்கு ட்ரஸ்டி போர்ட்ல இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு நான் தான் காரணம், இந்த லெவல் இருக்கிறதுக்கு, அல்லது ஒரு ஸ்கூல்ல ஒரு ட்ரஸ்டி போர்ட், அது நான் தான் காரணம். இந்த பெருமையே வேண்டாம். அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் என்னை காரணமாக வைத்து நடத்திட்டு இருக்கிறானே தவிர வேற எதுவுமே கிடையாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த மனிதன் என்பவன் மலத்தை சுமந்த ஒரு ஜடம். மனிதன் யாரு? எங்களை அப்படியே ஒரு ஆபரேஷன் பண்ணி வெட்டி பார்த்தா, நாங்க திண்ட குடிச்ச சாப்பாடு எல்லாம் மலமாக இன்னும் இருக்குது. நாங்க செத்துட்டோம்னா அது வாசமாக வீசுது, அவ்வளவுதான். மலத்தை சுமந்த ஒரு ஆளாக பார்க்கப்படுகிறது. ஒருத்தரோட உள்ளத்துல ஒரு சிறு அளவு, ஒரு அணு அளவையிலும் இந்த பெருமை குணம் இருக்குமே ஆனால் அவர் சுவனத்திற்குள் நுழையவே முடியாது. நமக்கு எச்சரித்த ஒரு விடயம். எவ்வளவு மிக மோசமான ஒரு பெருமையாக இதை நான் பார்க்கணும், மோசமான ஒரு குணமாக நான் பார்க்கணும். பெருமை கொள்ள முடியுமா? நான் செய்யக்கூடிய செயற்பாடுகள், நான் சாதிச்ச விடயங்கள், என்னுடைய தொழில் சாதிச்ச விடயங்கள், என்னுடைய பிள்ளைகள் சாதிக்கிற விடயங்கள், இதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தானே தவிர இந்த மனிதனாக எங்களை வச்சு இறைவன் பயன்படுத்துறான். நாங்க செய்யல, அதை பெருமை கொள்ள அளவுக்கு நாங்க பேசிடக்கூடாது. பெருமை என்பது நான் சொன்னதை போல இறைவனுடைய பண்பு. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை சொல்றாங்க, மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅஹு அல்லாஹ். யார் பணிந்து நடக்கிறாரோ, எல்லாரோடும் தாழ்மையாக நடக்கிறாரு, அன்பாக நடக்கிறாரு, பேணுதலாக நடக்கிறாருன்னு சொன்னால் ரஃபஅஹு அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உயர்த்தித்தான் வைப்பான். ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்த்துறதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களை பாருங்க. சிறியவர்களை கண்டால் அப்படி இறங்கி அவர்களோடு கொஞ்சி அழகாக விளையாடுவார்கள். பெரியவர்கள் வந்தால் அவர்களுக்கு அந்த அளவுக்கு இரக்கம் காட்டி எவ்வளவு அன்பு காட்ட முடியுமோ, எவ்வளவு மரியாதை செலுத்த முடியுமோ அவ்வளவு மரியாதை செலுத்துவார்கள். ஒரு நபி தூதர், ஒரு சமூகத்துடைய தலைவர், நபிமார்களுக்கெல்லாம் தலைவரை இப்படி இருக்கிறார்கள் சொன்னார். சாதாரணமா வாழ்ந்து ஒரு 60-70 வயசுக்குள்ளார வர்ணிக்கக்கூடிய எங்களுடைய செயற்பாடுகளை எப்படி அமைச்சு கொள்றாங்க. அதே போல ஒமன் தக்கப்பரவதாகுதா, பெருமை அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், பெருமை கொண்டால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இறைவன் மிகவும் ஒரு அடிப்பகுதிக்கு, ஒரு கீழ் பகுதிக்கு என்ன செஞ்சுவான், தாழ்த்தியே விட்டுருவோம். இப்லீஸ் எல்லாம் எந்த லெவலுக்கு டொப்ல இருந்தவங்க தெரியுமா? இந்த மனிதன் படைக்கிற நேரத்துலாம் அவங்களோட லெவல்லாம் வேற லெவல், ஒரு பெரிய டொப் லெவல்ல இருந்தவங்க. ஒரு சிறிய பெருமை, எப்படி பெருமை கொள்றாங்க, இந்த மனிதனுக்கு நான் சொல்லி செய்யணுமா, இந்த மனிதன் ஒரு ஆளா அப்படின்னு ஒரு எண்ணம் தூக்கி எறிஞ்சான். சபிக்கப்பட்டவனாக இறைவன் தூக்கி எறிகிறான். இன்றைக்கு கூட ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அவனை ஷைத்தான் ரஜீம் என்று சொல்லி, சபிக்கப்பட்ட ஷைத்தான் சொல்லி இந்த மாதிரி ஒரு அடி யாருக்குமே இருந்திருக்க முடியாது. அப்படியான ஒரு அடியை இறைவன் கொடுக்கிறான். பெருமை என்பது அந்த மாதிரியான ஒரு அடியை மனிதனுக்கு ஏற்படுத்தி விடும். இந்த மாதிரி விஷயங்களை என்ன செஞ்சு கொள்ளணும், தவிர்த்து கொள்ளணும். இதைத்தான் குர்ஆன் ஹதீஸ் பேசுது. அதே போல அடுத்ததாக இந்த பெருமை குணத்தை நாங்கள் எப்படி தவிர்த்து கொள்ளலாம் பார்க்க நேரம். முதலாவதாக பெருமையின் ஆபத்துக்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துது. இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் ஏற்படுத்துறது நாங்க மக்களுக்கு தெரியப்படுத்தணும். பெருமை இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், என்னோட மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், என்னுடைய உறவினர்களுக்கு பெருமையுடைய பாதிப்பு, அதனுடைய தாக்கத்தை பற்றி நான் என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதே போல சுய திருப்தி உணர்வை வளர்த்துக் கொள்ளுது. அதாவது எல்லாத்தையும் நான் எக்ஸப்ட் பண்ணி கொடுத்தேன், ரிதான்னு சொல்லுவாங்க, ரிதன்டஸ், எல்லாத்தையும் ஏற்று அந்த சுய திருப்தியோட தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளுது. அதே போல தன்னம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ளுது. தன்னம்பிக்கை இல்லாத பெரும்பாலான ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்த பெருமை குணத்தை கையாளுவாங்க. பெருமை யாருக்கிட்ட எல்லாம் இருக்குதோ பெரும்பாலும் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்களா தான் இருப்பாங்க. அதே போல தாழ்மையுடன் இருக்க தன்னை பயிற்றுவித்துக் கொள்ளுது, தாழ்மையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகச் சிறப்பான ஒரு குணம் தாழ்மையா இருப்பாங்க. சஹாபாக்கள், நான் நிறைய வரலாறுகள் நான் பார்க்கிற நேரத்துல சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க, சாதாரணமாக இருப்பார்கள். ஏனையவர்கள் பார்க்க வரக்கூடிய நேரத்துல கலீஃபாக்களுக்கு இப்படியான ஒரு இடமா, கலீஃபாக்கள் இப்படியான ஒரு இடத்துல வாழ்றாங்களா, மக்களோட மக்களா இப்படி உட்காருவாங்களான்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு தாழ்மையாக நடக்கக்கூடியவர்கள் தான் சஹாபாக்கள். அப்ப அந்த வரிசையில அவர்களுடைய உம்மத்துல வந்தனால எப்படி நம்முடைய குணங்களை அமைச்சுக் கொள்ளணும்ன்றதை நாங்க முடிவெடுத்துக் கொள்ளணும். இப்படியான விடயங்களை செய்தால் நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், இந்த பெருமை குணங்களை தவழ்ந்து கொள்ளலாம். அடுத்தது நிராசை. நிராசை என்று சொன்னா ஹோப்லெஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நிராசை அடைஞ்சிருவாரு, கிவ் அப் பண்ணிடுவாரு அப்படின்றது. இப்ப நிராசை நான் என்னன்னு பார்க்கணும், இது நன்மைகள் மீதான நம்பிக்கையை இழத்தல். நல்ல நன்மையான விஷயங்களையும்
இதுல ஒரு நம்பிக்கை இல்லாமல் பேசிடுவாரு, ஒரு மேலெண்ணம் இல்லாமலே பேசணும். அதே நேரம் ஆதரவிற்கு எதிரானது, ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறதுக்கு இயலாது, அது நடக்கும் நல்லதா தான் நடக்கும் அவருக்கு யோசிக்கிறதுக்கு இயலாமல் இருக்குது, அதற்கு எதிராக இருக்குது. அதே நேரம் விரக்தி ஒரு தார்மீக பாவமாகும். சொல்லுவாங்க இது அஹ்லாக் ஹபீஆ, மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தார்மீகமான, மனிதனுக்கு எத்தனையோ பண்புகள் இருக்குது, நல்ல ஒழுக்கங்கள் இருக்குது. இந்த ஒழுக்கங்கள்ல ஒரு பாவமான, இந்த ஒழுக்கங்களுக்கு முரணாக இருக்கக்கூடிய ஒன்று தான் நிராசை. நான் அடுத்ததாக நான் பார்ப்போம் அல் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. அப்ப நிராசை அடைந்தவர் எப்படி இருப்பாரு? தனது விருப்பத்தை இழந்தவராக இருப்பார். தனக்கான ஒரு விருப்ப வெறுப்புகள் உள்ளவராக இருக்கவே மாட்டார். அவர் வேற யாராவது வழிநடத்தக்கூடியவராக இருப்பாங்க. தன்னுடைய ஆசை என்ன, தன்னுடைய தேவை என்னன்னு சொல்லி அவருக்கு முடிவெடுக்க முடியாத ஒருத்தராக இருப்பாரு. செயலிலும் உயிர்ச்சக்தி சொன்னால் ஆக்டிவா இருக்கிறது, செயலிலும் தன்னுடைய ஆக்டிவ்லயும் பலவீனமானவர். அவர் பார்க்கிற நேரத்திலேயே சோர்ந்து வைத்து எப்ப பார்த்தாலும் ஒரு தனிமையை ஃபீல் பண்ணக்கூடியவராக, எந்த ஒரு உச்சாரம் இல்லாம ஆக்டிவ் இல்லாம இருப்பார். எப்படியான ஒருத்தராக இருப்பாரு. அதே நேரம் எப்பொழுதும் பயப்படுவார், ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அதை செய்ய முடியுமா முடியாத, என்னுடைய லைஃப் எப்படி பேசுறோம், ஃபியூச்சர்ல நான் எப்படி அமைச்சு கொள்ள போறேன், இந்த பிள்ளைகளை நான் எப்படி கரையேற்ற போறேன், இந்த பிள்ளைகளுக்கு எப்படி நான் திருமணம் முடிச்சு கொடுக்க போறேன், இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கல்வியை கொடுக்க போறேன், இந்த யோசனை இந்த சிந்தனை மனிதனுக்கு இருக்கவே கூடாதுன்னு சொன்னால் இறைவன் சொல்லுகிறான், எதிர்காலத்தை குறித்து ஒரு அச்சம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் அது தேவையில்லை. இறந்த காலத்தை குறித்து ஒரு ஒரு பதற்றம், ஒரு இறந்த காலத்துல இப்படி எல்லாம் நடந்துட்டு இதை மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு கிடைச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கை சேர்த்தப்படுறது. அதல்ல முஃமின் என்றவன் இப்ப பிரசன்ட் அல்ல, லைஃபா வாழ்வான். இப்ப என்ன இருக்குது, அடுத்த நிமிஷம் மரணம் வந்தாலும் இந்த நேரத்துல எனக்கு நன்மையான விஷயங்களையே வாழ்க்கை ரன் பண்றேன். இதுதான் முஃமின். எதிர்காலத்தை பற்றி இப்படியான ஒரு பயத்தோடு வாழ்றது முஃமின் அல்ல. அதே நேரம் ஆவேசங்களால் சொல்லப்பட்டவர், யாருக்குதான் தடப்பட்டு கோபம் வருமோ, அவர் பேசினாலே தடப்பட்டு முன்பாகப்பட்டுவாரு, எரிச்சல்படுவாரு, ஆவேசத்தோட தான் இருப்பார் என்றால் இப்படியானவர்கள் நிராசை உள்ளவர்களாக இருப்பாங்க. அதே நேரம் கவலையால் நசுக்கப்பட்டவர்கள், எப்பொழுதும் மனசுல ஆழ்ந்த ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும். யாருக்கிட்ட எல்லாம் நிராசை இருக்குமோ, யாரெல்லாம் ஒரு ஹோப் இல்லாமல் இருக்கிறாங்களோ இவங்க கவலையால் நசுக்கப்பட்டவர்கள், மற்றவர்களுக்கு மீதான வெறுப்புணர்வால் நிரப்பப்பட்டவர்கள். இவங்க அடுத்தவங்களை பத்தி பேசினாலே ஏதோ ஒரு வெறுப்பை பத்தி கக்கிட்டே இருப்பாங்க. அவர் அப்படி இவர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புணர்ச்சியை பேசிட்டே இருப்பாங்க. அப்ப இதுதான் நிராசை என்று சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வரைவு எடுக்கணும். சரியா? இப்ப அடுத்ததாக நான் பார்க்க போறோம், இந்த நிராசை அல்லது விரக்தி ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணங்கள் ரெண்டு. நிறைய காரணம் இருக்குது, அதுல மிக முக்கியமான காரணத்தை தான் நான் சொல்லுவேன். ஒருவரிடம் இருந்து அல்லாஹ்வின் கருணையும் மற்றும் நியமத்தும் இல்லாமல் போகுது. எப்போ அல்லாஹ் ஒருவரிடம் இருந்து அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய நியமத்தையும் எடுத்துடுறானோ இந்த நேரத்துல நிராசை உள்ளவனாக மாறுறான். அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனுக்கு நாங்க எங்களிடம் இருக்கக்கூடிய ரஹ்மத்தை கொடுக்கிறோம், டேஸ்ட் பண்ணி பாரு, என்னுடைய ரஹ்மத் என்றால் இப்படித்தான் இருக்கும். ஆனால் அவன் பாவம் செய்யற நேரத்துல அவனிடம் இருந்து அந்த ரஹ்மத்தை நாங்க அப்படியே கலட்டி எடுத்துக்கிறோம். அவன் எப்படி மாறுவான் கடைசிக்கு? நிராசை அடைந்தவனாக, அதே நேரம் நன்றி கட்டவனாக மாறிவிட்டான். நாங்க என்னுடைய ரஹ்மத்தை கொடுத்தோம், இந்த ரஹ்மத் எப்படி இருக்கு பாருங்க, இருந்த பொழுதிலும் அவன் பாவம் செய்யறான். பாவம் செஞ்சா அந்த ரஹ்மத்தை நான் கலட்டி எடுத்ததுக்கு போறோம் அவனுடைய லைஃபே நிராசை உள்ள லைஃபாக மாறுது, நன்றி கட்டவனாக மாறுன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அதே போல தீமையால் சூழப்படல், யாரெல்லாம் ஒரு நபர் எப்பொழுது அதிகமாக கெட்ட பழக்கத்துக்கு தீய பழக்கத்துக்கு உள்ளாக்கப்படுவாரோ, அந்த சூழல்ல சேர்ந்து இருப்பாரோ, இந்த நேரத்துல அவர் நிராசை உள்ளவராக விரக்தி உள்ளவராக மாறுவார். அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஞாபகங்களை கொடுத்தோம், அருட்படைகளை கொடுத்தோம், எங்களை புறக்கணிச்சு போட்டான். இவர் பெருமை கொள்றாரு, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அல்லாஹ்வுடைய அருட்படைகள் எல்லாத்தையும் புறந்தள்ளி போட்டு நான் தான் எல்லாம் சம்பாதிச்சது, இது எல்லாம் என்னால் வந்தது என்று சொல்லி யார் பெருமை கொடுக்கிறானோ இவர் எப்படியாக மாறினாரா? எப்படி மாறுறாரு? நிராசை உள்ளவராக மாறி விடுகிறார் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்படியான விஷயங்களை நான் பார்க்கணும். அடுத்தது, இந்த விரக்தியை எப்படி தடுக்கிறது, எப்படி இல்லாமல் பார்க்கணும். முதலாவது தன்னம்பிக்கை எதிர்பார்ப்பை வளர்த்துக் கொள்ளுது. தன்னம்பிக்கையும் எதிர்பார்ப்பை வளர்த்துக் கொள்ளுது. அப்ப நான் சொல்லுவாங்க, இதுக்கு அரபுல சொல்லுவாங்க அமல் என்று சொல்லுவாங்க. நாங்க எதெடுத்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு நம்பிக்கையை வைக்கணும், மேலெண்ணத்தை வைக்கணும், இது நடக்கும், இது முடியும், இதை செய்ய முடியும். இப்ப நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறேன். துவா கேட்கிற நேரம் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணுவானா பண்ண மாட்டானா?
எனக்கு அல்ல அக்செப்ட் பண்ணுவானா, நான் அந்த அளவுக்கு இபாதத் உள்ளவனா, நான் அந்த அளவுக்கு தக்குவா உள்ளவனான்னு சொல்லிட்டு இந்த இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடவே கூடாது. எப்பொழுதும் மேலிடப்படும் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். நான் துவா கேட்டால் இறைவன் எக்ஸப்ட் பண்ணுவான் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் வரணும். என் துவாவை இறைவன் ஏற்றுக்கொள்வான். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். எத்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு மன உறுதி, இந்த நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அதே போல எதிர்மறை நடத்தைகளை மாற்றுதல், அவர்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணினால் இந்த விரக்தி இல்லாம போய்க்கிறோம். என்ன செய்யணும்? அவருடைய எதிர்மறை பிஹேவியர்ஸ், போய் சொல்றதா இருக்கட்டும், புறம் பேசுறதாக இருக்கட்டும், அல்லது தீய விடயங்கள் ஈடுபடுறதாக இருக்கட்டும், அல்லது சிகரெட் பீடியை யூஸ் பண்றதாக இருக்கட்டும், சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மோசமான விடயங்கள், இதெல்லாம் தவிர்த்து கொண்டால் இந்த விரக்தி போன்ற விடயங்கள் நம்மளை விட்டு பெய்திரும். அதே போல எதிர்மறையான செயலின் விளைவுகளை காட்சிப்படுத்துதல். இப்ப உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நாம பாவம் செய்யறோம், ஒரு விரக்தியில் இருக்கிறோம், பொறாமை செய்யறோம், பொறாமை கொள்றோம், அல்லது பெருமை அடிக்கிறோம். இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஒரு பாவகரமான செயல் செய்யறோம், பெருமை அடிக்கிறோம், எல்லாம் நான் தான், நீங்க எல்லாம் ஒரு ஆளே இல்ல, அல்லது பொறாமை கொள்றோம், அவர் எப்படி, இவர் இப்படி இருக்காரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் நல்ல பிசினஸ் தானே பண்ணாரு, அது இப்படி சந்தோஷமா இருக்க முடியும், பொறாமை கொள்றோம். அதே நேரம் நாங்க எப்பொழுதுமே விரக்தியில இருக்கிறோம். இதனுடைய விளைவு என்ன நடக்கும் சமூகத்தில்? ஏதாச்சும் நம்மளே மென்டல் ஆயிருக்கும். வேற வேற ஏதாச்சும் பொறாமை கொள்றதுல என்ன நடக்கும்? பெருமை சூசைட் கூட போயிடும். சூசைட் வரைக்கும் போவாங்க. அதே நேரம் சமூகம் என்ன விட்டு தூரமாய் போகும். இவரோட மனுஷன் பேச முடியுமா? எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட பெருமையே பேசுறாரு, தற்பெருமையே பேசுறாரு, எங்களை ஒரு ஆளாக மதிக்கிறது இல்ல, கவனிக்கிறது இல்லைன்னு சமூகம் தூரமாகும். அதே நேரம் அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கும் அதே பழக்க வழக்கங்கள் ஒட்டிடும். இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை கொஞ்சம் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் செய்யக்கூடிய இந்த தீய விடயங்கள் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்லி ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் கொஞ்சம் அதை கண்ணால பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு மாணவர் ஒரு சிகரெட் குடிக்கிறாரு, அது ஏதோ மாட்டு எல்லாருக்கும் தெரியப்பட்டுடுச்சு சமூகத்துக்கு, ஒரு சின்ன மாணவர். அதுக்கப்புறம் என்ன விளைவு நடக்கும் சமூகத்துல? எல்லாரும் பேசுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, போற வார நேரத்துல நண்பர்கள் எல்லாம் கேலி பண்ணுவாங்க. ஏதோ ஒரு தவறு, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இதே ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம விசுவல் பண்ணி பார்க்கணும். சொல்லுவாங்க சைக்காலஜிக்கல் ஒரு தெரப்பி சொல்லுவாங்க, விஏகே தெரப்பின்னு சொல்லுவாங்க, விசுவல் ஆடிட்டரி கினஸ்டிக் தெரப்பின்னு சொல்லி அதுக்கு சொல்றது. நம்ம மனக்கண்ணால யோசிச்சு பார்க்கணும். இல்ல என்ன அடிக்கிறாங்க, என்ன எல்லாம் திட்டுறாங்க, எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேனோ அது ஆழமாக ஒரு டீப் மைண்டுக்கு பதியும். அதுக்கப்புறம் அந்த பாவகரமான செயலை செய்யறதுக்கே நம்ம யோசிப்போம். பெருமை அடிக்கணும். பெருமை அடிச்சா என்ன நடக்கும்? எல்லாரும் என்னை விட்டு தூரம் ஆகுறாங்க, நாங்களே வேற ஒரு மென்டல் ஆகிடுவோம், என் ஃபேமிலி என்ன மதிக்காது, என் சமூகம் என்ன மதிக்காது, நண்பர்கள்லாம் என்ன வேற கண்ட பார்ப்பாங்க என்று கொஞ்சம் கண்ணை மூடி நம்ம யோசிச்சு பார்த்தா, என்ன நண்பர் என்னை விட்டு தூரமா போறது விளங்குது, சமூகம் எனக்கு திட்டுறது விளங்குது, எனக்கு முன்னாடி சிரிச்சு பேசுறாங்க, எனக்கு பின்னாடி என்ன கேவலமாக திட்டுறாங்க, இதெல்லாம் எனக்கு விளங்குதுன்னு சொன்னா உன மைண்ட்ல அது செட் ஆகி பதிஞ்சிடும். இன்னொரு நேரத்துல பெருமை கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வர நேரத்துல ஒட்டுமொத்தமா நம்ம அதுல இருந்து தவிர்த்து கொள்வோம். அப்ப இதுதான் சொல்லுவாங்க எதிர்மறை செயல்களின் விளைவுகளை காட்சிப்படுத்தி பார்க்கிறது. விசுவலுக்கு சரியான ஒரு பவர் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க காட்சிப்படுத்தி பாருங்க, அது ஆழமாக மனசுல என்ன செய்யும்? பதியும். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சால் இந்த விரக்தியை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அடுத்தது கோபம், மிக முக்கியமான ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநேகமாக இந்த சமூகத்தை தடுத்த ஒன்று. ஒரு சஹாபி, ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கேக்குறாங்க, "ஔசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்ய." அப்ப எத்தனை விடயங்கள் இருக்குது? அர்கானுல் இஸ்லாம், அர்கானுல் ஈமான், மார்க்கத்துடைய கடமைகளை பற்றி சொல்லிக்கலாம், அல்லது ஈமானுடைய கடமைகளை சொல்லியிருக்கலாம், சுவர்க்கத்திற்குள் எப்படி நுழைவது என்று சொல்லி கொடுத்திருக்கலாம், அல்லது நரகத்திலிருந்து எப்படி பாதுகாக்கிறது சொல்லி கொடுத்திருக்கலாம், அல்லது சொர்க்கத்துல உயர்தரமான அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்றது எப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கலாம். ரசூல்லா செஞ்ச வேலை என்னது? நீங்க கோபப்படாதீங்க. சிம்பிள், ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஹதீஸுக்கு மிக முக்கியமான இடம். அப்ப உபதேசம் கேட்கக்கூடிய நேரத்துல நபி அவங்க சொல்றாங்க, கோபப்படாதீங்க, அந்த எக்ரெசிவ் அதெல்லாம் எல்லாம் விளையாடுங்க. திருப்பி கேட்கிறாரு, யாரும் சொல்ல எனக்கு உபதேசம் செய்யுங்க, கோபப்படாதீங்க. திரும்ப கேட்கிறாரு, கோபப்படாதீங்க. இந்த கோபம் ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னார், கோபம் தான் அடுத்த கட்ட எல்லா வகையான பாவங்களுக்கும் மிக மூல காரணமாக இந்த கோபம் பார்க்கப்படுது. ஒருத்தர் கோபப்பட்டுட்டாருன்னு வைங்க, அவருடைய வார்த்தை எப்படியான வார்த்தை வெளியாகும், அவருடைய செயல் எப்படிப்பட்ட செயல்கள் வெளியாகும். ஏதோ ஒரு காலத்துல நடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் அந்த நேரத்துல கக்குவாரு, கொட்டோவா. அப்ப இதெல்லாம் இவங்க மனசுல வச்சுதானே இருந்து இருக்கிறாரு. அப்படி எல்லாம் ஒரு பார்வை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். கோபம் பத்தி நாங்க பார்க்கிற நேரத்துல
கோபம் கொடுத்து அனுப்பலாம். பாருங்க, முதலாவது நான் சொன்ன அந்த ஹதீஸ் தான் தகதம். நபியோட ஒரு சஹாபி கேட்கிறார், உபதேசம் செய்ய, எனக்கு ஒரு அட்வைஸ் தாங்கன்னு கேட்டா நபி சொன்னது கோபப்படாதீங்கன்னு சொல்லி. அடுத்தது ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அஸ்ஸபரு இந்த சதமத்தின் மூலம், இந்த அசதமத்தின் மூலம் முதலாவது ஒரு சம்பவம் நடக்குது, கசப்பான சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்துல நீங்க கோபப்படாம பொறுமை கொள்றீங்க இல்லையா, அதுதாங்க உண்மையான பொறுமை. எல்லாத்தையும் திட்டி தீர்த்ததுக்கு பின்னால, எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சதுக்கு பின்னால, எல்லாரையும் வெட்டி சாச்சதுக்கு பின்னால பொறுமையாக இருப்பது அது பொறுமையே அல்ல, அது மிகப்பெரிய ஒரு கோபம். கோபம் என்றது ஆரம்பத்துல வரக்கூடிய நேரத்திலே அதை நல்லா கலந்து கொள்ளணும் என்றதை நான் கலந்து கொள்ளணும். அடுத்தது இந்த கோபத்தை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. நம்ம இந்த ஷோட்டா முடிக்கிறதுனால சில விஷயங்களை கொண்டு வந்துகிறது. பொறுமையை பயிற்சி செய்தல். நீங்க கொஞ்சம் வேலை செய்யலாம், நாங்க எப்படி பொறுமையாக இருப்பது. சில நேரத்துல எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போறதுக்கு பயிற்சி எடுக்கணும் அதிகமாக. சில நேரத்துல சின்ன சின்ன விடயங்களுக்கு எல்லாம் நாங்க தூக்கி பிடிச்சிடக்கூடாது. மனைவி செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள், பிள்ளைகள் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள், ஏன்னா பக்கத்து வீட்டாளர்கள் ஏதாவது ஒரு சிறு சிறு தவறுகள் செய்வாங்க. இதை கண்டும் காணாமலாக கொஞ்சம் பொறுமை செஞ்சுட்டு போகணும். இந்த பொறுமையை பயிற்சி செய்ய 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 பெரிய பிரச்சனைகள் வார நேரம் கூட இந்த பொறுமையை பயிற்சி செய்யறது எங்களுக்கு என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணிடும். இரண்டாவது, மன்னித்தல் மறந்து விடுது. இந்த அடிக்கடி நான் சொல்றது மன்னித்தல் மறந்து விடுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் நல்லா சொல்றான், அன் தஸ்பஹு அன் தஅஃபு வ தஸ்பஹு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நீங்க மன்னிச்சிருங்க, மறந்து போயிடுங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, கசப்பான நிகழ்வு தான், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்ப தூக்கி போட்டு என்ன மனசுக்கு வச்சுட்டு டம்ப் பண்ணி வச்சு அது ஒரு மென்டல் டிசார்டராக மாறி நானும் நிம்மதி இல்லை, பிள்ளைகளும் நிம்மதி இல்லை, நானும் பேசுறது இல்லை, என்னுடைய உறவினர்களையும் பேச விடுறது இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மனநோய். எது மன்னிச்சிருவோம், மறந்து விடுவோம், அதை நாங்க பாக்குறோம். அடுத்தது, அதிகம் இஸ்திக்ஃபார் மற்றும் துஆ செய்தல். இஸ்திக்ஃபார் செய்யும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். துஆ கேட்கணும். அல்லாஹ் சொல்றான், வைதா கதித்தும் ஃபதஸப்பரு. உங்களுக்கு கோபம் வந்தா ஃபதஸப்பர், பொறுமையோடு இறைவனுக்கிட்ட துஆ கேளுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லையா? இந்த துஆவை அல்லாஹ் மறுப்பானா? மறுக்க மாட்டான். அல்லாஹ்வே சொல்லக்கூடிய விஷயம். அதே போல அதிகமாக இறைவனிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யும். கோபமாக இருக்கும் போது கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். எனக்கு ஏதோ ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சு, கோபம் வாரது விலகுது, இதயம் படபடப்படன்னு அடிக்குது, பிளட் எல்லாம் ஒரு மாதிரி வேலை செய்யுது, மூளையில மண்டையெல்லாம் ஒரு வகையா சூடாகுதுன்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவோம், வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவோம். என்னுடைய பிரீத், என்னுடைய மூச்சுக்கு ஒரு பயிற்சி எடுக்கும், கொஞ்சம் ஆழமான மூச்சு எடுத்துட்டு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, கோபம் வந்தால் நீ என்ன செய்யணும், முது எடுத்துக்கோங்க, கை கால்களை கழுவி போங்க, போய் கொஞ்சம் மூஞ்ச கை காலை கழுவிட்டு வருவோம், கோபம் அப்படியே தணிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி ஒரு நிம்மதியாக நாங்க அழகா உட்கார்ந்து ஒரு முடிவு எடுத்தோம்னு சொன்னாங்க, சரியான ஒரு முடிவாக இருக்கு. கோபத்துல நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிக மோசமானதாக மாறிடும். அதே போல நாம் நம்பும் ஒருவருடன் என்ன செய்யறது, கோபத்தை பற்றி பேசுதல். எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒருத்தர், அவர் என்ன ஒரு வெல் விஷயம் சொல்லுவோம் இல்லையா, என்ன பத்தி எனக்கு நல்லா கைட் பண்ணக்கூடிய ஒருத்தர், இவர்கிட்ட பேசி என்னுடைய கோபத்தை அப்படி கூட்டிருக்கும், பாருங்க அவர் அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சு, கோபத்தை தீர்த்துருங்க. அவர் உங்களுக்கு அழகா கைட் பண்ணுவார், அதெல்லாம் அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாரு, ஒரு சிறந்த முறையில கைட் பண்ணுவார். அப்படியான ஒருத்தரோட நீங்க கோபத்தை பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல நாம் பேசுவதற்கு அல்லது செயல்படுவதற்கு முன் ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு பேசலாம். உடனே பேசுறாங்க, கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு நிதானமா பேசுற நேரத்தில் அந்த கோபம் அப்படியே என்ன செய்யணும், மீண்டு விடுக்கப்பட்டு போயிடும். நல்லா சொல்றான், அல்-காதிமீன அல்-கைத வல் ஆஃபியீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன்றான் குர்ஆன்ல. யாரெல்லாம் கோபத்தை அப்படியே மென்று விழுங்கி விடுகிறார்களோ, மிக முக்கியமானது அல்-காதிமீன அல்-கைத, கோபத்தை யாரெல்லாம் மென்று முழுங்கி விடுகிறார்களோ, வல் ஆஃபியீன அனின் நாஸ், மக்களை யாரெல்லாம் மன்னித்து விடுகிறார்களோ, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இப்படியான முஹ்சினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறதா அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, எப்படின்னு சொன்னால் ரமன் கதிமல் கைத், யாரெல்லாம் இந்த கோபத்தை அப்படியே மென்று விழுங்கி விடுகிறார்களோ, இதை மட்டும் சொல்லல, அடுத்ததாக சொல்றாங்க, வஹுவ காதிருன் அலா அன் யுனஃபிதஹு, இந்த கோபத்தின் காரணமாக மிகப்பெரிய ஒரு சம்பவமே செய்யறதுக்கு அவருக்கு தைரியம் இருக்குது, நல்ல கட்ஸ் இருக்குது, நல்ல பலம் இருக்குது. இப்படி இருந்தும் அவர் அந்த கோபத்தை விழுங்கி விட்டாரு, எதுவுமே பேசல அப்படின்னு சொன்னால், தஆஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி அலா ரூஸில் ஹலாயிக், படைப்பினங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுக்கு முன்னிலையில அல்லாஹ் அவரை அழைப்பான். கியாமத் நாள் அழைச்சி சொல்லுவான், எப்படின்னு சொன்னால், ஹத்தா யுகையிரஹு மின் ஹூரில் ஐன் மாஷா, அவருக்கு நாடிய ஊர்லை யாரையாவது தேர்ந்தெடுத்துட்டு போங்க, ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தியவர் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து படைப்பினங்களுக்கு முன்னுக்கு அழைச்சி இவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், உங்களுக்கு நாடிய ஊர்லின்னு எடுத்துட்டு போங்க. எவ்வளவு பெரிய விஷயங்களா நாங்க பார்க்கணும். அது கோபத்தை மென்று விடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பண்புகள் ஒன்று.
கோபம் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நாங்க செஞ்சுட்டோம்னு சொன்னால் நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த கோபங்களை தவிர்த்து கொள்ளலாம். கடைசியா வந்து வெறுப்பு, இந்த கோபத்தோடு ஒட்டிய ஒன்றுதான். ஓகே, வெறுப்பு. இந்த வெறுப்பு சம்பந்தமாக நிறைய வசனங்கள் வருது. அதுல சிலதை நான் பார்க்கிறோம். பாவமும் நல்லதும் ஒருபோதும் சமமாக இருக்கவே முடியாது. இது ஒரு பாவம் நடந்துட்டுன்னு சொன்னால் இது நல்ல ஒரு செயலை செஞ்சு அந்த பாவத்தை இல்லாமல் ஆக்கிடும். அப்ப வெறுப்புணர்வு வரக்கூடிய நேரத்துல நம்ம என்ன செய்யணும், அதை இல்லாமல் ஆக்கி ஒரு நல்ல ஒரு சிரிப்பை சிரிச்சிருவோம், ஒரு சதக்காவை கொடுத்துருவோம், ஒரு கிஃப்டை கொடுத்துருவோம், ஒரு சாப்பாடை போட்டுருவோம், அதெல்லாம் செஞ்சிடணும். அதே நேரம் அடுத்த வசனத்தை பாருங்க, யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு. அல்லாஹ் சொல்றான், மனிதர்களே இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரி வ உன்ஸா, ஆண்களிலிருந்தும் பெண்களிலிருந்தும் உங்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணில இருந்து உங்களை படைச்சோம். வ ஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில, உங்களை நாங்கள் கோத்திரங்களாக குழுக்களாக வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், ஒருத்தர் இலங்கையில இருந்து வருவாரு, ஒருத்தர் இந்தியாவில இருந்து வருவாரு, ஒருத்தர் பாகிஸ்தான்ல இருந்து வருவாரு, ஒருத்தர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து வருவாரு. இவருடைய மொழி வித்தியாசம், இவருடைய கல்ச்சர் வித்தியாசம், இவருடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசம், வேறுபட்ட கலாச்சாரத்துல இருந்து வராங்க. அப்ப இவங்களை ஏன் நாங்க அப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம்? நீங்க ஒருவருக்கு ஒருவர் இன்ட்ரடியூஸ் ஆகி கொள்ளுங்க, அறிமுகம் ஆகி கொள்ளுங்க, ஒருவரோடு ஒருவர் பழகி கொள்ளுங்க. யாரையும் புறக்கணிச்சிருவானா, அந்த ஒரு காலம் இப்படி, இந்த ஒரு காலம் இப்படி, அந்த இடத்துல இருந்து வந்தா இப்படி, அவங்களே இப்படிப்பட்டவங்க, எதுவுமே தேவையில்லை. இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். டிஃப்ரெண்டா படைச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னது? நீங்க அவர்களோட அறிமுகம் ஆகணும். இந்த அக்ரமக்கும் இந்தல்லாஹ் அத்காக்கும், அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியத்துக்குரியவன் சிறப்புக்குரியவன் யார் தெரியுமா? அத்காக்கும், யாருடைய உள்ளத்திலே ஆழமான இறை நம்பிக்கை, அல்லாஹ் மீதான பயம், அச்சம் இருக்குமோ இவர் தான் சிறந்தவர் என்பதாக நான் சொல்றேன். அதே போல பாருங்க, லா யபகதன்ன பஅதுக்கும் பஅதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் வெறுக்க வேண்டாம், கோபப்பட வேண்டாம். வலா யஹ்கிரன்ன பஅதுக்கும் பஅதா, நீ யாரையும் வந்து சிறுமையாக கருத வேண்டாம். அதுக்கு நான் படி அவர் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு யாரையும் அவர் சிறியவர், நாங்கெல்லாம் உயர்ந்தவர் சொல்லிட்டு பாத்துற வேண்டாம். வலா யதஅன் பஅதுக்கும் பஅதா, நீங்க என்ன செய்ய வேண்டாம்? வலா யதஅன் பஅதுக்கும் ஃபி அராதி பஅதி, நீங்க குத்தி காட்டி பேசுறது இல்லையா, குத்து வார்த்தை பேசுவாங்க, குத்தி காட்டி பேசுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேணாம். வகூனு இபாதுல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ் உங்களுக்கு சொன்னதை போல இபாதுல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக சகோதரர்களாக இருந்து விடுங்கன்னு சொல்லிட்டு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாக பார்க்க இயலுமா இருக்குது. அப்படி பார்க்கும் நேரம் இந்த வெறுப்புணர்வை தவிர்ப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதுல சில நீங்க சொல்லணும். மற்றவர்களிடம் உள்ள நேர்மறையான குணங்களில் கவனம் செலுத்துங்க. நாங்க பார்க்கிற நேரம் பாசிட்டிவா மட்டும் பார்ப்போம். அவர் அப்படி இருக்காரு, இப்படி இருக்காரு, தேவையில்லை. ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்க, நாங்க பார்த்துட்டு போவோம். ஒரு நல்ல விஷயத்த சொல்றாரா, எடுத்துட்டு போவோம். அதுல அவங்க சொல்லுவாங்க, உன்சுர் மாக்கால் வலா தன்சுர் மன்கால்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாரா, அது எந்த அளவுக்கு நல்ல விடயமோ அதை நாங்க எடுத்துக்கொள்வோம். அவர் எப்படிப்பட்டவர், மோசமானவர், தீயவர், எந்த சொசைட்டில வந்தார், எந்த நாட்டில வந்தார், இதெல்லாம் தேவையில்லை. நல்ல விடயமா எடுங்க, மோசம் தான் விட்டுட்டு போங்க. பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் நாங்க பார்ப்போம். மற்றவர்களுடன் பச்சாதாபம் கொள்ளுதல் மற்றும் அவர்களின் பார்வையை புரிந்து கொள்ளுதல். நாங்க அடுத்தவன் இடத்துல நின்று பார்க்கணும், ஏன் அவர் அப்படி பண்ணாரு, ஒருவேளை நான் செஞ்சது தப்பாக இருக்கலாம் சொல்லிட்டு அடுத்தவன் இடத்துல நின்று என்னுடைய பார்வையை பார்க்கணும். வெறுப்பு மற்றும் சண்டையை பரப்பும் நபர்களிடம் வந்து விலகிறீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல நல்ல நண்பர்களோட இருங்க, தீயவர்களா அவங்களோட தூரமாயிருங்க. அதே போல பயனுள்ள தகவல்கள், தொடர்பு திறன்களை கற்றுக்கொள்ளுங்க. எல்லோரு பேசுற நேரம் சிறந்த முறையில மனம் விட்டு பேசுங்க. மனம் விட்டு பேசுறதே என்ன நடக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு. அந்த நேரத்துல யாருக்கும் எந்த வெறுப்புமே கிடையாது. நல்ல மனம் விட்டு பேசணும். யாரோடையாக இருக்கணும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், சொசைட்டியா இருக்கட்டும், மனம் விட்டு பேசுற நேரத்துல இந்த வெறுப்பு யாருக்குமே வராது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது இன்றைக்கு வகுப்புல உள்ள ஒரு ஒரு சிறிய ஒரு பாடம் தான். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர் வகுப்புல நாங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல வேற சப்ஜெக்ட்ல பார்த்துக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.